ஹலோ வியூவர்ஸ், சனிக்கிழமை இன்னைக்கு பாருங்கள் நமக்கு யார் காட்சி தருகிறாங்க? சனீஸ்வர பகவான். பாருங்கள் என்ன ஒரு அழகாக இங்கே பாருங்கள், இங்கே உட்காந்துருக்காங்களா, இங்கே உட்காந்துருக்காங்க. கா 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 பாருங்கள், திரும்பி போஸ் கொடுக்குற அழகாக பாருங்கள். சனீஸ்வர பகவானை பார்ப்போம், பறந்துட்டாங்க. பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்க பழுத்த மிளகாங்க. இங்கே பாருங்கள் எத்தனை பாருங்கள் பழுத்துருச்சு மிளகா செடி. இன்றைக்கி பாருங்கள் நிறைய மல்லி பூத்துருக்காங்க, அவங்க பறிக்க போகிறேன். அப்புறம் என்னன்னாக்கா இன்றைக்கி நிறைய மல்லிகை பூக்கள். மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா. யாரை நம்மளை தான் பார்க்க போகிறாங்க, வேறு யாரும் பார்க்குறாங்க? அவங்க நம்மளை தான் பார்க்குறாங்க. பாருங்கள் ஒரு கை நிறைய மல்லிகைப்பூ இன்றைக்கி கொடுத்துக்கிறவங்களுக்கு நம்ம மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்ல முடியுமா? சொல்லுங்கள் வியூவர்ஸ், நீங்கள் தான் அவங்களுக்கு மகிழ்ச்சின்னு சொல்லிடுங்க, சரியா? கமெண்ட்டில் நீங்கள் சொல்லணும். அப்புறம் நான் பாருங்கள் ஒரு கையளவு மனசுங்கிற மாதிரி ஒரு கையளவு மல்லிகைப்பூங்க. நம்ம கொஞ்சம் அரளி இந்த செடியிலையும் இருங்காங்க. இங்கே பாருங்கள் ங்கிற மாதிரி ஒரு கையளவு மல்லிகைப்பூங்க. நம்ம கொஞ்சம் அரளி இருக்காங்க, கொஞ்சம் சிவப்பரளி இருக்காங்க, வெள்ளை அரளி இருக்காங்க. அவங்களெல்லாம் இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன், தொடுத்து தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். தொடுத்து காமிக்கும் போது நீங்கள் என்ன சந்தோஷப்படுவீங்க இல்லையா? நிறைய பாருங்கள், என் தோட்டம் அழகாகிடுச்சு. கீரை இருக்குது, நாளைக்கு நான் உங்களுக்கு எல்லா கீரையும் பறித்து ஒரு அறுவடை போடலாம்னு வச்சுட்டுருக்கேன். நான் தொடுத்து பாருங்கள் என்ன ஒரு அழகாக இருக்குது பார்த்தீங்களா? கொஞ்சம் பச்சை மிளகாயெல்லாம் செடியில் கொஞ்சம் ஓரமாக இருக்கிற செடிகள்லாம் பழுத்துருந்தது, எனக்கு தெரியல. அப்புறம் இன்றைக்கி பார்க்கும்போது மல்லிகைப்பூ பறிக்கும் போது பார்க்குறேன் எல்லாம் பழுத்துட்டாங்க. பரவாயில்ல, அடை தோசைக்கு போட்டால் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் அதை செஞ்சு பாருங்கள். நான் அடை செய்கிற முறையும் உங்களுக்கு நிறைய நான் சமையல் வீடியோஸ் போடத்தான் போகிறேன். நான் நிறைய போடத்தான் போகிறேன். எல்லோரும் கேட்குறீங்க, அதுக்காக நான் ஒவ்வொரு நாளைக்கு சமையல் வீடியோஸ் கண்டிப்பாக போடுவேன். இந்த பூக்களுடன் உங்களுக்கு நன்றி சொல்லலாமா? எங்கே வச்சு நன்றி சொல்லலாம்? இந்த பாங்க, இந்த இவங்களோட ஒளிஞ்சிக்காதங்கடி. நன்றி. அங்கே நான் என்ன செஞ்சுருக்கேன், இவ்வளோ நேரம் தொடுத்துன்னு இருந்தேங்க. தொடுத்து முடிச்சுட்டு இவங்களை நான் எப்போவுமே நான் சொல்கிறது என்னென்னா, இந்த பூக்களெல்லாம் நான் என்ன செய்வேன்னா செடிகளே தான் விட்டு பார்த்து நான் அழகு பார்ப்பேன். ஆனால் எனக்கு ரொம்ப நாளாக வாடி விடும்போது மனசு கஷ்டமாக இருக்குது. நான் மனசு வாடுறது இல்லையா, அதனால தான் நான் பறித்து தொடுத்துருக்கேன். தொடுத்ததையும் இப்போ காமிக்க போகிறேன். அதுக்கிடையில் இப்படி வச்சு பார்க்குறதுலேயும் ஒரு அழகு. என்ன சொல்கிறீங்க?